நம்ம கரடி ஜாம் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஃப்ரூட்ஸையுமே தோட்டத்துலேருந்து பறித்து கூடையில் சேர்த்துட்டு இருந்துச்சு. இந்த எல்லா பழத்தையும் ஒன்றா பார்க்குறதுக்கு அதுக்கே ரொம்ப ஆசையாகவும் சாப்பிட்றதுல ஆர்வமாகவும் இருந்தது. இன்னும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கரடி இந்த ஜாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அழகாக பாட்டில்ஸை கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தது. எவ்வளோ அழகாக அடுக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் அடுப்பை ரெடி பண்ணி பற்ற வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேனை கொண்டு வந்து அடுப்பு மேலே வச்சு அது செய்ய ஃபஸ்ட்டு க்ரீம் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுது. அது கூட ஸ்ட்ராபெரியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தது. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஜார் எடுத்துகிட்டு வரலான்னு போனப்போ அந்த கேப்பில் மாயா வந்து அந்த கூடையில் இருந்த ஒரு பழம் விடாமல் மொத்தத்தையுமே காலி பண்ணிடுச்சு. மீதி இருந்த அந்த விதைகளையும் காம்பையும் தான் கீழே போட்டிருந்தது. இதை பார்த்து நம்ம கரடிக்கோ என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டியா, இதையும் சாப்பிட போறியா, இதுதான் மீதி இருக்கு, சூடா வேற இருக்குன்னு சொல்லிட்டு கரடி பயந்து போய்கிட்ட போனா அது மாட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப எம்மியா இருக்கு, இந்த நீ ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்லி கரடி கிட்ட கொடுத்தது. கரடி சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, நீ முதல்ல கீழே ஏறு, இதை நான் ரெடி பண்ணி இந்த ஜார்ல ஊத்தணும்னு சொல்லிட்டு இருந்தது. இதை பார்த்த மாயா இன்னும் இவ்வளோ ஜார்ல அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அப்போ பார்த்தா கரடி திரும்பி பார்த்தா மாயா அந்த பாட்டிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, பாட்டிலை லைனாக அடுக்கி வச்சு மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கா. அந்த பாட்டிலை கரடி தெரியாமல் தட்டி விட அது நேராக போய் ஜாம்குள்ளே விழ பார்த்தது. எப்படியோ கரடி அதை பிடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டிலுக்குள்ளே இருந்து மாயாவை எடுக்கிறதுக்காக தட்டி பார்த்துச்சு, உலுக்கி பார்த்துச்சு, அதால் வரவே முடியல. ஒரு வழின்னு சொல்லிட்டு கரடி அந்த பக்கமாக போனால் மாயா ஈஸியாக பாட்டில் எடுத்துட்டா. அப்போ அந்த கரடி கிட்ட வேணும்னே தான் விளையாடிட்டு இருக்கா. ஈஸியாக பாட்டில் எடுத்துட்டா. என் வேணுனே தான் அந்த கரடிக்கிட்ட விளையாடிட்டு இருக்கா. வேக்கம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா மாயாவை ஆளை காணும். எங்கே போனேன்னு கரடி தேடிட்டு இருந்தா. அது மேலே ஏறி உட்காந்துருக்கு. இங்கே வான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து மாயாவை பிடிச்சி இழுத்து அந்த கிளாஸை இழுக்க பார்த்தா அது போயிட்டு கரடியோடைய கையில் மாட்டிக்கிச்சு அந்த பாட்டில். அப்பாடி ஏன் தலை தப்பிச்சிச்சு அப்படின்னு நினச்சா கரடி கை மாட்டிக்கிச்சு. கரடியை பொறுமையாக இழுக்க பார்க்குது, வரவே இல்லை. அதுவும் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. நம்ம மாயாவும் இரு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லவே அதுவும் இழுத்து பார்த்தா வரவே இல்லை. என்ன இவ்வளோ டைட்டாக மாட்டிட்டு இருக்க, நீ கொஞ்சம் கையை லூஸாக விட, அப்போதான் எடுக்க வரும்னு சொன்னான். ஆனால் கரடி அந்த வேகத்தில் உருண்டு போய் நம்ம ஜாமை தட்டி விட்டுருச்சு. இருந்த ஒரு பேனை ஜாமையும் இப்படி நானே தட்டி விட்டேனேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக அதை அடிச்சுக்கிச்சு. பார்த்து அந்த பாட்டிலில் அதுக்கு அடியும் வேற விழுந்துருச்சு. இதை பார்த்த மாயா வேற ரொம்ப சோகமாயிட்டா. கரடியை கோச்சிக்கிட்டு கூட எடுத்துட்டு திருப்பி பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.